Praise the Lord. Welcome to Jesus Tuition. Dear student, இன்னைக்கு basic sumல fraction additions பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 3 types இருக்கு. சோ அதை இங்க எழுதி இருக்கேன். இப்போ ஒவ்வொண்ணா எப்படி இத சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ first oneல பாருங்க 1/2 plus 2/2 கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். இப்போ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்போ இந்த டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சோ இது ரெண்டும் சேமா இருந்தது அப்படினா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு 2ல ஒரு 2வை காமனா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிங்க 1 + 2 ன்னு சொல்லி. இப்போ 1 + 2 3 by இந்த 2 அப்படி வந்துரும். இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 3/2. இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சில பேர் அப்படியே ஆட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த டினாமினேட்டரையும் அப்படியே ஆட் பண்ணி 4ன்னு போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி போடக்கூடாது. டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்ததுன்னா காமனா 1 மட்டும்தான் எடுக்கணும். மேல உள்ளதை மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ அடுத்தது பாருங்க 7/4 plus 5/2 இருக்கு. சோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் பாருங்க 4 and 2 இருக்கு இல்லையா. சோ இது ரெண்டுமே 2 டேபிள்ல வரக்கூடியதா இருக்கு. 2 2s are 4, 1 2s are 2. சோ இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் வந்துட்டு நம்ம போட்டும் எடுக்கலாம், இல்லாட்டி இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க அதை எடுத்துக்கோங்க. அப்ப இதுல 4 தான் பெரிய நம்பர் இல்லையா, அப்ப 4 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 வந்து 4th டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 1 டைம் வரும் இல்லையா. 1 4s are 4. அப்போ 7 into 1. அடுத்தது இந்த பிளஸ் போட்டுக்குங்க. இப்போ இந்த 4 வந்து 2 டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வரும் இல்லையா. 2 2s are 4 வரும். அப்போ 5 into 2. 7 into 1 5 into 2. இப்போ 7 into 1 7 plus 5 into 2 10 divided by இந்த 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா that implies 7 plus 10 17 by இந்த 4. இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. சோ இதை அப்படியே நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. இந்த ரெண்டு டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா வேற வேற நம்பர்ஸா இருக்கு இல்லையா. சோ இது மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம், இல்லன்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ரெண்டு எடுத்தாலுமே ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். இப்போ 5 into 4 20 இல்லையா, 20. மேல பாத்தீங்கன்னா இங்க நியூமரேட்டர்ல 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ 1 into 4 4, இந்த பிளஸ் கண்டிப்பா போடணும். அடுத்தது 5 into 2 இது ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். அப்ப 5 into 2 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 வரும். இந்த டினாமினேட்டர்ல உள்ளதா அப்படி எழுதிக்கிங்க. இப்போ 14/20 இல்லையா. சோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா. 2 7s are 14, 2 10s are 20. That implies இதுக்கு மேல நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அதனால 7/10 தான் இதனுடைய ஆன்சர் எடுத்துக்கணும். இப்ப 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் அடிஷன்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.